கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மிக சாதுரியமாக கையாளுவீர்கள். உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் செல்வார்கள். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்குகள் சம்பிரதாயங்களிலும் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களின் செயல்பாட்டினால் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை ஏற்படும். மங்களகாரன் செவ்வாய் ராசியில் இருப்பதால் நிலம், வீடு, மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்கள் விலகி நன்மை உண்டாகும். குடியிருக்கும் வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. தொழில் துறையாளர்களுக்கு மாதம் முழுக்கவே பணி இருக்குங்க. வேலையாட்கள் அமைதியாக போவார்கள். கலைத்துறையினருக்கு நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு பொருளாதார வசதிகளும் பெருகவும் வாய்ப்பான காலமிதா அமையும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படுங்க. அலுவலக நிர்வாகத்துல உங்களுடைய முயற்சிகள் வெகுமதிகளுடன் அங்கீகரிக்கப்படுங்க. இந்த நேரத்துல கணிசமான சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். நிறுவன மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உங்கள் சக பணியாளர்கள் ஆதரிப்பாங்கங்க. இந்த ராசியில் இருப்பவங்க குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாங்க. ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம் காண காத்திருக்கும் போது பொறுமையாக இருப்பது அவசியங்க. காதலில் இருப்பவர்கள் சோதனை காலத்தை அனுபவிக்கலாம். உங்கள் பங்குதாரர் எரிச்சலை காட்டினால் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியங்க. தம்பதிகள் தங்கள் உறவு முடிவுகளில் மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டுங்க. திருமணமான நபர்கள் இந்த நேரத்தில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாங்க. தங்கள் மனைவியுடன் சிறிய கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்ள நேரிடுங்க. மேலும் வெளிப்புற தாக்கங்கள் தங்கள் நோக்கங்களை வழிநடத்துவதை தவிர்க்க வேண்டுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் நிலையானதாகவும் சாதகமாகவும் இருக்கும். கல்லூரி மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவதை ஒரு சவாலாகவே இருக்கலாங்க. குடும்ப உறவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா காதலர்களுக்கு இது கடினமான காலகட்டமாக இருக்குங்க. தங்கள் அன்புக்குரியவர் எரிச்சலுடன் இருந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும். பங்குதாரர்கள் தங்கள் உறவை பற்றி முடிவெடுக்கும் போது வெளியாட்களுடன் கலந்தாலோசிப்பதை தவிர்ப்பது ரொம்பவே முக்கியங்க. திருமணமான நபர்கள் இந்த நேரத்தில் சவால்களை சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். உங்கள் முடிவுகளில் செல்வாக்கு செலுத்த மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது முக்கியம். பழைய குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவு வலுவாகவும் நேர்மறையாகவும் இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுடனான உங்கள் பந்தம் சற்று அசாதாரணமானதாக இருக்குங்க. உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தளவுல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலையான மற்றும் வளர்ந்து வரும் நிதி நிலையை அனுபவிப்பீங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்கள் நிதி முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க. முதலீடுகளை கருத்தில் கொண்டவர்கள் இப்போது தங்கள் திட்டங்களை தொடர முயற்சி மேற்கொள்ளலாங்க. பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடுவர்களா இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே எச்சரிக்கையுடன் செயல்படுறது அவசியங்க. குறிப்பிடத்தக்க பங்கு முதலீடுகளில் இருந்து விலகி கொள்ள இருக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்தளவுல இந்த மாதம் தங்களோட தொழிலில் சிறந்து விளங்குவீங்க. அலுவலக நிர்வாகத்தில் அவர்களோட முயற்சிகள் பாராட்டுக்களால் அங்கீகரிக்கப்படுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறுவனத்தை மேம்படுத்தும் நோக்கில் உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உங்கள் சக பணியாளர்கள் ரொம்பவே ஆதரிப்பாங்க. ஐடி துறையில் உள்ள கன்னிராசி அன்பர்கள் உங்கள் இலக்குகளை விரைவில் அடையலாங்க. மற்றும் நிறுவனத்திடமிருந்து வெகுமதிகளை கூட நீங்கள் பெறலாம். ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு உங்கள் கடினமான உழைப்பின் பலனை பெற பொறுமையாக காத்திருக்கணுங்க. ஏன் அப்படின்னா வெற்றி சற்று தாமதமாகலாம். உற்பத்தி துறையில் பணிபுரியும் கன்னிராசி அன்பர்களுக்கு நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது ஒரு இணக்கமான நடத்தையை கடைபிடிக்க வேண்டுங்க. சந்திப்புகளின் போது கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த ராசியின் கீழ் உள்ள சட்ட வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் பிரகாசிக்கலாங்க. அவர்களின் வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான நற்பெயரை பெறுவீங்க. சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு சாதனைகள் தொடர்பாக சாதகமான நேரத்தில் உள்ளனர். மேலும் உங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படுங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு தங்கள் புதுமையான பணிகளுக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெறுவீங்க. மேலும் உங்கள் பங்களிப்புகள் மிகவும் பாராட்டத்தக்க கூடியதாக இருக்குங்க.
தொழில் தொடங்குற எண்ணத்துல இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சியை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டுங்க. அவர்கள் குறைந்தபட்ச ஆரம்ப முதலீடுகளை செய்வதை உறுதி செய்ய வேண்டுங்க. இந்த உபாயம் அவர்களின் நிதி அபாயத்தை திறம்பட நிர்வகிக்க உதவுங்க. ஏற்கனவே சொந்தமா வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு பணம் பெறுவதற்கு காத்திருக்கும் காலங்களில் பொறுமையாக இருப்பது ரொம்பவே அவசியம். ஒரு அமைதியான கண்ணோட்டத்தை பராமரிப்பது அவர்களுடைய எதிர்கொள்ளும் பணம் சார்ந்த எந்த ஒரு சவால்களையும் வழிநடத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். கூடுதலாக கன்னிராசி அன்பர்களுக்கு தங்கள் வணிக முயற்சிகளில் கூட்டாண்மைகளை உருவாக்குவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மற்றவர்களுடன் நெருக்கமாக பணிபுரியும் போது சிக்கல்கள் கூட ஏற்படலாம். எனவே நீங்கள் தனித்து செயல்படுவதன் மூலம் பணியிடச் சூழலில் அமைதியை காணலாம். ரொம்பவே சிறப்பாகவும் செயல்பட முடியும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல இந்த மாதம் ரொம்பவே சிறப்பா இருக்குதுங்க. வீட்டில் காணப்படக்கூடிய அமைதியான சூழல் நீங்கள் குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக இருக்க உதவுவதன் மூலம் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குங்க. உங்க வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக அமையுங்க. மனதில் மகிழ்ச்சி நிலவும். இந்த மாதம் உங்களுடைய பெற்றோரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. மூத்த வயதினரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். அவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதன் மூலம் அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். மாணவர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் உங்களுக்கு சவாலான சூழலை சந்திக்க நேரிடலாம். முதுகலை படிக்கும் மாணவர்கள், குறிப்பாக வெளிநாடு சென்று படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் விசா கண்டிப்பா கிடைச்சிரும். ஏற்கனவே கல்லூரியில சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கல்வியில சிறப்பா செயல்படுவீங்க. ஆராய்ச்சி துறையை சார்ந்த மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆராய்ச்சி சம்பந்தமான ஆய்வறிக்கைக்கு ஒப்புதலை பெற இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா அமையுங்க. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவார்கள். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபமும் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் சகோதரர்களிடமிருந்து கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது. பணவரத்துல தாமதம் இருக்கலாங்க. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி படித்தால் ரொம்பவே அவசியங்க. காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. எதிலுமே கவனத்துடன் இந்த மாதம் நீங்க செயல்படணுங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில அம்மன் கோவிலுக்கு சென்று பூஜை செய்து வாங்க. எல்லா காரியங்களுமே தங்கு தடையின்றி நடைபெறுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 17, 18 இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்ற ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. நன்றி, வணக்கம்.